ஒரு தொழிலாளர் வேலையை விட்டு போகிறாரு அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கட்டாயம் நம்ம வந்து ஒரு தொழிலாளர் ஹோல்ட் பண்ணுறதுக்கு நினைப்போம். கடைசியாக கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்லேயுமே பிரச்சனைகள் வருங்க. ஒரு ஸ்டாஃபு கிளைண்ட் கிட்ட கோஆர்டினேட் பண்ணிகிட்டு இருப்பார். அவர் அந்த மாதமே விட்டுட்டு போகிறாரு, அடுத்த மாதம் வேறு ஸ்டாஃப் வராரு, திருப்பி அதுக்கு அடுத்த மாதம் அந்த கிளைண்ட் கிட்ட இன்னொரு ஸ்டாஃப் பேசுகிறாரு. ஸோ இப்படி பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா கிளைண்ட் ஒரு நாள் நம்மளுக்கு கால் பண்ணி, என்ன சார் உங்கள் ஆஃபீஸில் ஒரு நபர் கண்டினியூஸாக இருக்க மாட்டாரா, ஒவ்வொரு மாதமும் ஸ்டாஃப்ஸ் யாராவது மாறிக்கிட்டே இருக்காங்களே, யாராவது ஒருத்தர் பர்மனெண்ட்டாக எனக்கு அசைன் பண்ணுங்கள் அப்படின்ற அளவுக்கு போயிடும். ஸோ கிளைண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் நிறைய பாதிப்புகள் இருக்குங்க. இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே எப்பயுமே நிறைய சிக்கல்கள் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் தான். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை ப்ராப்பராக ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு நம்ம 9 வகையான லீகல் டாக்குமெண்ட்ஸ் நம்ம ஆர்கனைசேஷனில் மேனேஜ் பண்ணோங்க. ஆஃபர் லெட்டர், அதே மாதிரி எம்ப்ளாயி கான்ட்ராக்ட், ரெசிக்னேஷன் லெட்டர், டெர்மினேஷன் லெட்டர், இந்த மாதிரி ஒரு 9 வகையான லீகல் டாக்குமெண்ட்ஸை உங்களுக்காக நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா ரொம்ப மினிமலான காஸ்ட்டில் இதை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு இந்த எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய 9 டாக்குமெண்ட்ஸும் தேவைப்படுது அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம்.